மீனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பிள்ஸ் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அருணோட கண்ணில் பட்டுறாங்க. அருணுமே மீனா யாருன்னு தெரியாததுனால அவங்கள கீழே இறக்கி விட்டு அவங்க கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணி ஃபைன்லாம் போட, அப்போ மீனாவும் இந்த போலீஸ் வேணும்னு நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக நினைச்சது மட்டும் இல்லாமல் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே சார் கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்க முடியுமான்னு கேட்க, ஆனால் அருணும் கொஞ்சம் கோபத்தோட என்னம்மா இங்கே காய்கறி வியாபாரமாக நடந்துட்டு இருக்கு, ஆமாம் நீ அந்த ரவுடி டிரைவரோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்க, உடனே இந்த மாதிரி முத்துவ ரவுடின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்தது மட்டும் இல்லாம அவர் ஒன்னும் ரவுடி கிடையாது, டிரைவர் அப்படின்னு சொல்ல உடனே அருணும் ஆமா இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, என்னமோ அன்னைக்கு நான் நோ பார்க்கிங்ல வண்டி விட்டதுனால வீடியோ எல்லாம் போட்டு என்ன அவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க, இப்ப என்ன உங்களுக்குலாம் அந்த ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, உடனே இதை கேட்டுட்டு மீனா ரொம்பவே கோவத்தோட இப்ப என்ன உங்களுக்கு ஃபைன் தானே கட்டணும்னு சொல்லிட்டு உடனடி அவங்க 500 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஒழுங்கா இந்த பைசாவை எனக்கு சீக்கிரமா தந்துடும் சொல்லிட்டு உடனடி அவங்க அந்த ஃப்ரெண்டை கீழே இறக்கி விட்டுட்டு டபுள்ஸே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அருணுமே கரெக்டா நின்றுட்டு இருக்கும் போது அவங்களோட டைமை நோட் பண்ணிட்டு சீதாவை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அவங்களே வந்துடுறாங்க. இதை பார்த்து அருணும் நான் இப்பதான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல பிக்கப் பண்ணலான்னு வரலான் இருந்தா அதுக்குள்ளேயே நீ வந்துட்டுன்னு சொல்ல, ஆனா சீதாவும் இதுக்கப்புறமா என்ன பிக்கப் பண்றதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல வர வேண்டாம், ஏன்னா என்னோட அக்கா நம்ம 2 பேரையுமே சேர்த்து வச்சு பார்த்துட்டான்னு சொல்ல உடனே அருணும் இதனால கொஞ்சம் கூட பதட்டப்படாம அப்பனா எனக்கு நல்லதா போச்சே, நல்ல வேலை நான் உன்கிட்ட சொல்லி எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு, அதனால உன்னோட அக்காவுக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால சீக்கிரமா நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, ஆனா சீதாவும் முதல்ல இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும், எங்க அக்காவும் உங்களை தனியா பார்க்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க, அதனால ஒரு நாள் எங்க அம்மா கடையில இல்லாதப்போ நான் கோவிலுக்கு உங்களை கூப்பிடுறேன், அப்போ நீங்க வந்து அக்கா கிட்ட பேசுங்கன்னு சொல்ல, இதனால அருணுமே எல்லாமே கோவில வச்சுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சீதா கிட்ட கிண்டெல்லாம் பேசிக்கிட்டே அவங்கள காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அடுத்த நாள் சீதா ரொம்பவே பதட்டமா முத்துவுக்கு கால் பண்ணி மாமா நைட்ல இருந்து சத்யா வீட்டுக்கே வரலன்னு சொல்ல, உடனே இதனால ரொம்பவே ஷாக் ஆன முத்துவும் அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து சத்யா கடைசியா எந்த இடத்துக்கு போனாங்கன்றத கண்டுபிடிச்சு அங்க அவங்கள தேடி போகும்போதுதான் ரோட்ல சத்யா அவங்களோட பைக்கை பேக்கோட நிறுத்தி வச்சிருக்கத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம கண்டிப்பா சத்யா இங்கெல்லாம் வண்டி விட்டுட்டு போக வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இது அந்த சிட்டியோட வேலையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் சிட்டி தான் சத்யாவை கடத்தி வச்சுட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் உனக்கு ஒரு போத ஊசியை போட போறேன், இதை போட்டுட்டு தான் உன்னை நான் வெளியவே அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா சத்யா இருக்கிற இடத்த முத்துவும் அவங்களோட ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. முத்து சத்யாவை அந்த ஊசி போறதுக்கு முன்னாடியே சிட்டிக்கிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்களா, ஒருவேளை அந்த ஊசியை மட்டும் சத்யாக்கு சிட்டி போட்டுட்டாங்கன்னா அது மூலயமா வேற ஏதாவது புது பிரச்சனை சத்யாவோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம முத்து மீனோட வாழ்க்கைக்குள்ளேயும் வர வாய்ப்புகள் இருக்கா?